அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு இஃப்தார் ட்ரிங்க் தான் நான் பண்ண போகிறேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஜெல்லி தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பேக்கெட் ஜெல்லி தான் யூஸ் பண்ணுறேன், பைனாப்பிள் ஃப்ளேவர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அகர் அகர் யூஸ் பண்ணி கூட ஜெல்லி பண்ணி இந்த ட்ரிங்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் ஜெல்லி மேக் பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்ம வாங்கின பேக்கெட்டில் 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ப்ரீ மிக்ஸ் அப்புறம் வந்து ஜெல்லி மிக்ஸ் அப்படின்னு. ரெண்டையுமே ஒன்றா பவுலில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். பேக்கெட்டில் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் 2 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour கிட்ட நான் செட் பண்ண விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட் ஊற வைக்கணும். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் சப்ஜா சீட் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் ஒரு 10 minutes கிட்ட அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் ஒரு பேனில் 1/2 liter மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது பாயில் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபாஸ்டர் கிளாக்ஸ் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். மிக்சிங் பவுலில் நான் ஒரு 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 cup ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 cup சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணுங்கள். கஸ்டர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லை அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 4 to 5 minutes கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பண்ண கஸ்டர்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஊற வச்ச சப்ஜா சீடையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண ஜெல்லி நல்லாவே செட் ஆகி வந்துருக்குது. ஸோ அதை நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிரேட்டட் நட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நம்ம என்ன நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ், பாதாம், பிஸ்தா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாம் மட்டும் கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூடவே நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், மேங்கோ, பனானா அந்த மாதிரி. பட் இந்த ட்ரிங்க் இப்படியே குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. பட் கண்டிப்பாக 3 to 4 hours நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா தான் சர்வ் பண்ணணும். அப்போ தான் ட்ரிங்க் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஆப்ஷனலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜசீஃப்னாஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.